ஹலோ காய்ஸ், இப்போது சிஎஸ்எஸ்ல இருக்கிற சூடோ கிளாஸஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் பாய்லர் பிளேட் இம்போர்ட் பண்ணிவிட்டு சிஎஸ்எஸ் style.css இங்கே இருக்குது, அதை லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, லிங்க் சிஎஸ்எஸ் அப்புறம் style.css அதே வந்துருச்சு. ஓகேங்களா, ஓகே. இப்போது இந்த இடத்துல நான் ஒரு பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். பட்டன் லாகின். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த பட்டனை ஸ்டைல் பண்ணிக்கலாம். மார்ஜின் 200 பிக்சல், அப்புறம் ஆட்டோ கொடுத்துக்கலாம். பேடிங் ஆஸ் யூஷுவல் 20 பிக்சல். பார்டர் ரன் பண்ணிக்கலாம். கலர் வந்து என்ன கலர் கொடுக்கலாம்? நான் வந்து ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். பார்டரு 2 பிக்சல் சாலிட் ப்ளூ கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ப்ளூ. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் வித் லைவ் சர்வர் இங்கே வந்தாச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இந்த மாதிரி வந்தாச்சு. ஓகேங்களா, பேடிங் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸோ அதனால் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். 10 பிக்சல்னா அப்படி வந்துடும். ஓகேங்களா, பார்டர் ரேடியஸ் ஒரு 4 பிக்சல். ஓகே, இப்போது டாப் அண்ட் பாட்டம் 100 பிக்சல் கொடுத்துக்கலாம். ரைட் அண்ட் லெஃப்ட்டும் 100 பிக்சல் கொடுத்துக்கிட்டா ஓகே, சென்டரில் வந்துருச்சு. ஓகேங்களா, ஓகே. இப்போது இந்த பட்டனை கிளிக் பண்ண வைக்கலாம். பட்டன். ஸோ ஓகேங்களா, கோலன் போட்டுட்டு ஹாவர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஹாவர்னு டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது பேக்ரவுண்ட் கலர் ஏதாவது கொடுங்க. பேக்ரவுண்ட் கலர் நான் ப்ளூ கொடுத்துக்கிறேன். அப்புறம் கலர் வந்து ஒயிட் கொடுத்துக்கிறேன். பார்டர் நன். ஓகேங்களா, ஓகே. சேவ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன். மேலே போகும்போது உங்களுக்கு தெரியும் அப்படியே மாறுது. ஓகேங்களா, ஸோ அது மேலே ஹாவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ ஆகும், அதோட டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டாகவும் மாறுது. ஓகேங்களா, பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் சூடோ கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஎஸ்எஸ்ல இருக்கிற சூடோ கிளாஸஸ். ஓகேங்களா, இது ஹாவர் மட்டும் இல்லை, இதை கிளிக் பண்ணும் போதும் மாற்றலாம். ஓகேங்களா, கிளிக் பண்ணும் போதுனா ஆக்டிவ் ஸ்டேட். ஓகேங்களா, ஆக்டிவ் அப்படின்றத கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணும்போது ரெட் கலரில் இருக்கணும், கலர் வந்து ஒயிட்டில் இருக்கணும். இப்போ பாருங்கள், ஹாவர் பண்ணும்போது இப்படி இருக்கா, கிளிக் பண்ணும்போது ரெட் கலரில் மாறுது. பார்த்தீங்கன்னா தெரியும், ரெட்டாக மாறுது. ஸோ இதுதான் ஆக்டிவ். ஆக்டிவ் அப்படின்னா கிளிக் பண்ணுற அந்த ஸ்டேட், கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படின்றது. ஹாவர் அப்படின்னா அது மேலே கர்சர் வைக்கும் போது அது என்ன ஆகணும் அப்படின்றது தான். ஓகேங்களா, ஸோ இதுக்கு டிரான்சிஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போது இந்த பட்டன் தானே நம்ம ஹாவர் ஆக்டிவ்லாம் பண்ணுறோம். ஸோ இந்த பட்டனுக்கு டிரான்சிஷன் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்கலாம். டிரான்சிஷன் ஆல் 2 செகண்ட்ஸ் லீனியர். ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள், டிரான்சிஷன் ஆல் 2 செகண்ட்ஸ் லீனியர் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா, ஸோ இந்த பட்டனுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இப்போது நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா 2 செகண்ட்ஸுக்கு ஆகும். ஹவர் பண்ணிங்கன்னா 2 செகண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஆகுது. கிளிக் பண்ண அப்படின்னா 1 செகண்ட். ஓகே, எல்லாமே 2 செகண்ட்ஸில் இருக்குது, ரொம்ப டிலே ஆகுது. ஸோ அதனால் 0.3 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். அண்ட் ஆல்சோ கர்சர் வந்து கர்சர் அப்படின்னு போட்டு கோலன் பாயிண்டர் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இதுக்கு மேலே ஹாவர் பண்ணும்போது ஹேண்ட் சிம்பிள் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஹேண்ட் சிம்பிள். ஸோ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஹாவர் பண்ணும்போது இந்த மாதிரி கலர் மாறுது. ஓகேங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணும்போதும் கலர் மாறுது. பார்த்தீங்கன்னா தெரியும், ரெட் கலர் அந்த மாதிரி மாறுது. ஸோ இதுதான் சூடோ கிளாஸஸ். ஸோ இதே மாதிரி லிங்க் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு
இங்கே ஏ டேக் ஒன்று போட்டுக்கிறேன். கிளிக் ஹியர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து எதுவுமே இல்லை கரெக்டாக. ஸோ எந்த ஒரு அனிமேஷனுமே இல்லை. ஸோ இப்போது பாருங்கள், ஏ அதுக்கு கலர் வந்து ப்ளூ. ஓகேங்களா? நான் ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த லைன் போயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த லைன் வந்து போயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லைன் வந்து போயிடும். ஃபாண்ட் சைஸ் வேணால் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சாரி, ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு மீடியமாக இருக்கட்டும். மீடியம் இவ்வளோதானா? ஸோ லார்ஜர். ஓகே, இந்த அளவுக்கு ஓகே போதும். இப்போது ஃபாண்ட் சைஸும் மாற்றிட்டேன். இப்போது இந்த ஏ டேகை நான் இது வந்து ஒரு லிங்க் தான் கரெக்டாக. ஆங்கர் டேக் அப்படின்னாவே ஒரு லிங்க். ஸோ லிங்க் அப்படின்னே ஒரு சூடோ எலமெண்ட் இருக்குது. ஸோ இது லிங்காக இருக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்றத இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் கலர் வந்து ப்ரௌன் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணேன் அப்படின்னா 1 செகண்ட், இப்போதைக்கு மாறலை. ஓகே, ஏ அப்படின்னா இது வந்து லிங்காக ஆக்ட் ஆகும்போது, ஸோ கிளிக் பண்ணி வேறு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும்போது கலர் மாறும். ஸோ அதுதான் லிங்க். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஏல ஆக்டிவ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்டிவ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ விசிட்டட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ விசிட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா அதே மாதிரி கலர் ப்ரௌன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி இதை நிறைய டைம் கிளிக் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இப்படி இருக்குது. ஸோ நான் இதை ரீஃப்ரெஷ் எவ்வளோ டைம் பண்ணாலும் இப்படி தான் இருக்கும். ஓகே, எனிவேஸ் விசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டு ரிட்டன் இந்த பேஜுக்கு வந்தோம் அப்படின்னா அதோட கலர் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் இது. ஓகேங்களா? க்ரீன் கொடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? இது நம்ம நிறைய டைம் விசிட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இந்த மாதிரி காட்டுது. ஓகேங்களா? ஸோ அதுதான் விசிட்டட், ஹாவர், ஆக்டிவ், இது மூணும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த ஏ டேக்கில் நம்ம காமனாக எல்லாத்துக்குமே ஹாவரும் ஆக்டிவும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹாவர் தான் மோஸ்ட் ஆஃப் தம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏ டேக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஹாவர் பண்ணும்போது கலர் வந்து எனக்கு ப்ளூவாக மாறணும். ஓகேங்களா? ஸோ கலர் வந்து ப்ளூவாக மாறணும். பார்த்தீங்களா? ஹாவர் பண்ணும்போது கலர் மாறுது. ஸோ இதுதான் விஷயம். ஸோ ஹாவர், ஆக்டிவ் அதெல்லாம் வச்சு இந்த மாதிரி தான் பண்ண முடியும் நம்மளால். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஹாவர் பண்ணும்போது அதோட கலரை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்க்கும்போது இது இப்படி தெரிஞ்சாலும் ப்ராஜெக்ட் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப யூசரை இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான சில அனிமேஷனில் மாதிரி இது பண்ண முடியும். ஓகேங்களா?